ஜூன் மாதம் 27ஆம் நாள் சனிக்கிழமை. பொதுக்காலம் வாரம் 12. வாழ்வின் வார்த்தைகள். இறை வார்த்தை உங்கள் வாழ்க்கை வழிகாட்டி. முதல் வாசகம். சீயோன் மகளே, ஆண்டவரை நோக்கி கூக்குரல் இடுக. புலம்பல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2. இறை வார்த்தைகள் 2:10 முதல் 14 வரை மற்றும் 18 முதல் 19 வரை. ஆண்டவர் யாக்கோப்பின் அனைத்து குடியிருப்புகளையும் இரக்கமின்றி அழித்தார். அவர் சீற்றமடைந்து மகள் யூதாவின் அரண்களை தகர்த்தார். அவற்றை தரைமட்டமாக்கினார். அவரது நாட்டையும் அதன் தலைவர்களையும் மேன்மை குலையச் செய்தார். மகள் சீயோனின் பெரியோர் தரையில் மௌனமாய் அமர்ந்துள்ளனர். அவர்கள் தங்கள் தலைமேல் புழுதியை தூவிக் கொண்டுள்ளனர். சாக்கு உடை உடுத்தியுள்ளனர். எருசலேமின் கன்னிப்பெண்கள் தங்கள் தலைகளை தரை மட்டும் தாழ்த்தியுள்ளனர். என் கண்கள் கண்ணீர் சொரிந்து சோர்ந்துள்ளன. என் குலை நடுங்குகின்றது. என் துயரத்தால் என் ஈரல் வெடித்து தரையில் சிதறுகின்றது. என் மக்களாகிய மகள் நசுக்கப்பட்டுள்ளாள். நகர் வீதிகளில் குழந்தைகளும் மழலைகளும் மயங்கி கிடக்கின்றனர். அவர்கள் தங்கள் அன்னையரிடம் அப்பம் திராட்சை ரசம் எங்கே என்று கேட்கின்றனர். படுகாயமுற்றோரைப் போல நகர் வீதிகளில் அவர்கள் மயங்கி வீழ்கின்றனர். தாய் மடியில் உயிர் விட்டவர் போல் ஆகின்றனர். மகளே எருசலேம், உன் சார்பாக நான் என்ன சொல்வேன்? உன்னை எதற்கு ஒப்பிடுவேன்? மகள் சீயோனே, கன்னிப்பெண்ணே, யாருக்கு உன்னை இணையாக்கி தேற்றுவேன் உன்னை? உன் காயம் கடலைப் போல் விரிந்துள்ளதே. உன்னை குணமாக்க யாரால் முடியும்? உன் இறைவாக்கினர் உனக்காக பொய்யும் புரட்டுமான காட்சிகளை கண்டனர். நீ நாடு கடத்தப்பட இருப்பதை தவிர்க்குமாறு உன் நெறிகேடுகளை அவர்கள் உனக்கு எடுத்துச் சொல்லவில்லை. அவர்களின் பொய்யையும் அபத்தங்களையும் காட்சியாய்க் கண்டு உனக்கு பொய் வாக்கு உரைத்தனர். அவர்களின் இதயம் என் தலைவனை நோக்கி கூக்குரலிடுகின்றது. மகள் சீயோனின் மதிலே, இரவும் பகலும் வெள்ளமென கண்ணீர் பொழி. உனக்கு ஓய்வு வேண்டாம். கண்ணீர் விடாமல் நீ இருக்க வேண்டாம். எழு, இரவில் முதற் சாமத்தில் குரல் எழுப்பு. உள்ளத்தில் உள்ளதை என் தலைவர் திருமுன் தண்ணீரைப் போல் ஊற்றிவிடு. தெருமுனையில் பசியால் மயங்கி விழும் குழந்தைகளின் உயிருக்காக அவரை நோக்கி உன் கைகளை உயர்த்து. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 74. பல்லவி. சிறுமைப்படும் மக்களின் உயிரை மறந்துவிடாதீர் ஆண்டவரே. கடவுளே, நீர் ஏன் எங்களை முற்றிலுமாக ஒதுக்கிவிட்டீர்? உமது மேய்ச்சல் நில ஆடுகள் மேல் உமது சினம் ஏன் புகைந்தெழுகின்றது? பண்டை காலத்திலேயே நீர் உமக்கு சொந்தமாக்கி கொண்ட சபை கூட்டத்தை நினைத்தருளும். நீர் மீட்டு உமக்கு உரிமையாக்கி கொண்ட இனத்தாரை மறந்து விடாதேயும். நீர் கோவில் கொண்டிருந்த சீயோன் மலையையும் நினைவு கூர்ந்தருளும். பல்லவி. சிறுமைப்படும் உன் மக்களின் உயிரை மறந்து விடாதீர் ஆண்டவரே. நெடு நாள்களாக பாழடைந்து கிடக்கும் பகுதிகளுக்கு சென்று பார்வையிடுவீராக. எதிரிகள் உமது தூயகத்தில் அனைத்தையும் பாழ்படுத்தி விட்டார்கள். உம்முடைய எதிரிகள் திருத்தலத்தில் வெற்றி முழக்கம் செய்கின்றார்கள். தங்கள் கொடிகளை வெற்றிக்கு அடையாளமாக நாட்டுகின்றார்கள். பல்லவி. சிறுமைப்படும் உன் மக்களின் உயிரை மறந்துவிடாதீர் ஆண்டவரே. அவர்கள் மேற்கு வாயிலில் அமைக்கப்பட்ட மரப்பின்னல் வேலைப்பாடுகளை கோடாரிகளால் சிதைத்தார்கள். மேலும் அங்கிருந்த மறை வேலைப்பாடுகள் அனைத்தையும் சிற்றுளியும் சுத்தியலும் கொண்டு தகர்த்தெறிந்தார்கள். அவர்கள் உமது தூயகத்திற்கு தீ வைத்தார்கள். அவர்கள் உமது பெயருக்குரிய உறைவிடத்தை தீட்டுப்படுத்தினார்கள். பல்லவி. சிறுமைப்படும் மக்களின் உயிரை மறந்துவிடாதீர் ஆண்டவரே. உமது உடன்படிக்கையை நினைத்தருளும்.
நாட்டின் இருளான இடங்களில் கொடுமை நடக்கும் குடியிருப்புகள் நிறைந்திருக்கின்றன. சிறுமையற்றோர் மீண்டும் வெட்கமுறாதபடி செய்யும். எளியோரும் வறியோரும் உமது பெயரை புகழ்வாராக. பல்லவி. சிறுமைப்படும் உம் மக்களின் உயிரை மறந்துவிடாதீர் ஆண்டவரே. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொளி. அல்லேலுயா, அல்லேலுயா. அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலுயா. நற்செய்தி வாசகம். கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 5 முதல் 17 வரை. அக்காலத்தில் இயேசு கப்பர்நாகூமுக்கு சென்றபோது 120 தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். 120 தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன். என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படைவீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரேல் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர். அரசுக்கு உரியவர்களோ புறம்பாக உள்ள இருளில் தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். பின்னர் இயேசு 120 தலைவரை நோக்கி, நீர் போகலாம், நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்றார். அந்நேரமே பையன் குணமடைந்தான். இயேசு பேதுருவின் வீட்டிற்குள் சென்றபோது பேதுருவின் மாமியார் காய்ச்சலால் படுத்திருப்பதைக் கண்டார். இயேசு அவரது கையை தொட்டதும் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவரும் எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார். பேய் பிடித்த பலரை மாலை வேளையில் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்தாவிகள் ஓடிப்போயின. மேலும் எல்லா நோயாளர்களையும் அவர் குணமாக்கினார். இவ்வாறு அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று இறைவாக்கினர் எசையா உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவுக்கு புகழ். ஜெபம். பேரன்புமிக்க எங்கள் நல்ல இறைவா, உமது வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம் சொற்கள் தடுக்கி விழுவோரை தாங்கியுள்ளன, தள்ளாடும் கால்களை உறுதியாக்கியுள்ளன என்ற வார்த்தையின்படி நாங்கள் பலவீனப்பட்டு சோர்ந்து விளிம்பில் நிற்கும் போதெல்லாம் உமது வார்த்தையே எங்களை தாங்கும் கேடயமாக இருந்திருக்கிறது. உலகப்போக்கு எங்களை அசைத்து பார்க்கும்போது உமது ஜீவனுள்ள வார்த்தைகளால் எங்கள் தள்ளாடும் கால்களை உறுதிப்படுத்தி எங்களை நேராக நிமிரச் செய்கிறீர். அதற்காக உமக்கு கோடானு கோடி நன்றி. ஆண்டவரே, குற்றமற்றவர் எவராவது அழிந்ததுண்டா, நேர்மையாளர் எங்கேயாவது ஒளிந்ததுண்டா என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிராக இருக்கும்போது தீமை ஜெயிப்பது போல தோன்றினாலும் இறுதியாக உம்முடைய நீதியே வெல்லும். யோபுவைப் போல துன்பங்களின் நடுவிலும் நேர்மையை கைவிடாதிருக்க எங்களுக்கு மன வலிமையை தாரும். குற்றமற்றவர்களை நீர் ஒருபோதும் கைவிடுவதில்லை என்ற விசுவாசம் எங்கள் இதயத்தில் என்றும் சுடர்விட்டு எரியட்டும். எல்லாம் வல்ல இறைவா, கடவுளின் மூச்சினால் அவர்கள் அழிவர், அவரின் கோபக் கனலால் எரிந்தொழிவர் என்ற உமது எச்சரிக்கை எங்களை நடுங்கச் செய்கிறது. உமது தூய்மைக்கும் நீதிக்கும் முன்பாக எந்தெந்த தீமையும் நிலைநிற்க முடியாது. உமது கோபக்கனலுக்கு நாங்கள் ஆளாகாதபடி
தீய வழிகளை விட்டு விலக எங்களுக்கு உமது தூய ஆவியின் துணையைத் தாரும். உலகில் உள்ள அநீதிகளும் தீமைகளும் உமது நீதியின் மூச்சினால் ஒளிந்து நன்மையும் உண்மையும் நீதியும் இவ்வுலகில் பெருகட்டும். அறியாமையினாலோ அல்லது கோபத்தினாலோ நாங்கள் பிறருக்கு தீங்கு விளைத்திருந்தால் எங்களை மன்னித்தருளும். நாங்கள் நன்மையை உழுது அன்பையும் கருணையும் சமாதானத்தையும் விதைக்கும் நல் நிலமாக மாற எங்களுக்கு உதவி செய்யும். ஏமாற்று வழிகளிலோ பிறரை துன்புறுத்துவதாலோ வரும் தற்காலிக ஆதாயங்களை விட உம் கண்முன்னே நேர்மையாக வாழ்வதே மேலானது என்ற ஞானத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.